بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم டிசம்பர் ஆகிய இன்று தமிழகம் முழுவதும் முஸ்லிம் அமைப்புகள் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், சுதந்திர இந்தியாவிற்கு முன்பும் சரி, சுதந்திர இந்தியாவிற்கு பின்பும் சரி, இந்தியாவிலே முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்ட விளைவு நீங்கள் நிரந்தர அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறது என்பதை முஸ்லிம்கள் உணர்த்தும் விதமாக 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அன்றைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே மீண்டும் கட்டிக் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். கடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியிலே குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு உண்டான பாபர் மசூதி இடம் முஸ்லிம்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்படும், இங்கு பாபர் மசூதி மீண்டும் கட்டிக் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த வருடம் நடந்த நிகழ்வு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையிலே உள்ளங்களை கிழித்து ரத்தமாக்கக்கூடிய வகையிலே
அலகாபாத்துடைய உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு அமைந்திருந்தது. அதாவது இடித்தவனுக்கு ஒரு பங்கும் இன்னொருவனுக்கு ஒரு பங்கு, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு பங்கு, உரியவனுக்கு ஒரு பங்கு என்ற வகையிலே 3-4 கூறுகளாக பிரித்துக் கொடுக்கப்பட்டது. இந்த அநீதியை கண்டிக்கும் விதமாகவும் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட மேலாபதிக்கூடிய இந்த மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயமான இறை இல்லத்தை பாபர் மத்தியை மீட்கும் வரை முஸ்லிம்களுடைய போராட்டம் ஓயாது ஒளியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை இங்கே நடத்திக் கொள்கிறோம் என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். போராட்டம் போராட்டம் இது போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம். பரிவார்களை கண்டிக்கின்றோம், பரிவார்களை கண்டிக்கின்றோம், பரிவார்களை கண்டிக்கின்றோம். கைது செய், 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 கைது செய். அத்வானியை கைது செய், அத்வானியை கைது செய், அத்வானியை கைது செய், அத்வானியை கைது செய். முரளி மனோகர் ஜோஷியை, முரளி மனோகர் ஜோஷியை, முரளி மனோகர் ஜோஷியை, முரளி மனோகர் ஜோஷியை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். உமா பாரதியை கைது செய், உமா பாரதியை கைது செய், உமா பாரதியை கைது செய், உமா பாரதியை கைது செய். தடை செய், 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 தடை செய். இந்த போராட்டத்தை வலுப்படுத்தக்கூடிய முகமாக நம்மளுடைய தொற்றுக்குடி உறவுகளாக இருக்கின்ற யாதவீன சொந்தங்களும் நீரவீன சொந்தங்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். யாதவ மகாசபையினுடைய பொதுச் செயலாளர் குணசீல யாதவ் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கூடிய நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பார்க்கர் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் யாதவ மகாசபையின் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் விஜயகுமார் யாதவ் அவர்களே, சொந்தங்களே, இது ஒரு துக்ககரமான நிகழ்வு. இந்த நிகழ்வு இனி இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் எங்கும் நிகழக்கூடாது என்பதுதான் நாங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய கிருஷ்ணனின் ஆசிரியம் கூட. 20 ஆண்டுகளுக்கு பின்னாலும் உங்களுடைய நிலம், உங்களுக்கு சொந்தமான கோயில் இன்னும் தராமல் இருப்பது அவதாரமான ஒரு செய்தி. இது மாற வேண்டும் என்பதுதான் இந்துக்களாகிய யாதவர்களாகிய எங்களின் ஆசிரியம் கூட. உங்களுக்கு உறுதியான இடத்தை கண்டிப்பாக நீங்கள் வழங்கும் அல்லாவும் நாங்கள் வழங்கும் கிருஷ்ணன் கண்டிப்பாக பரிகாரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம மத்தியில் நீண்டவன என்ற தலைவர் மாறன் அவர்கள் போது இந்த கூட்டத்துக்கு தலைமையாக அண்ணன் எஸ்.எம். பாக்கர் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை இந்த நாள் மிக மோசமான நாளாகவும் இந்த மக்கள் போராட்டத்தை கண்டும் காதில் கேட்காமல் இருக்கும் காங்கிரஸை கண்டிக்கிற வகையில் வந்திருக்கும் யாதவ அமைப்பின் பேச்சாளர்களும் என்னோடு வந்திருக்கும் மீன சொந்தங்களும் பொருந்த வைக்கிற எம் பொதுச்சாளர் அவர்களையும் உரிமை கேட்கிறது என்னவென்றால், நாம் இந்த மத்திய அரசை கண்டித்து தொடர்ந்து நாம் 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மத்திய அரசு அமைதி போராட்டத்தை நாம் கண்டுகொள்ளவில்லை என்பதை வெட்கக்கேடாக இருக்கிறது. இந்த அரசு எப்போது நம்முடைய பிரச்சனையை செவிசாக்காத வகையில் அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக அதே இங்கே எதிர்கட்சியா இருக்கும் பிஜேபி சரி அவங்க தவறு செய்தவர்களே இதுவரை எந்த போடாமல் எந்த கேஸும் போடாமல் தண்டிக்காமல் இருப்பது உண்மையிலே இருக்கிறது. இந்த நாள் மிக மிக மோசமான நாளாகும், கருப்புடையான நாளாகும். இந்த நாள் எந்த காலத்திலும் நாங்கள் மறக்க மாட்டோம். எப்போதும் இந்த முஸ்லிம் தொழிலுக்காக இந்த மிக சங்கம் எந்திடம் குரல் கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இன்றால் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி செய்தாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. நடுத்தர மக்களின் நலன் கருதி வட்டியில்லா சுலபத்தவணை முறை திட்டத்தில் வீட்டு மனைகள் விற்பனை செய்யும் உங்கள் ப்ளூ மூன் டெவலப்பர்ஸின் புதிய மனைப்பிரிவு பொன்னேரி ஆசாத்து நகர். உடனே வீடு கட்டி குடியேற அற்புத மனைப்பிரிவு. உங்கள் மனைகளை பார்வையிட மற்றும் பதிவு செய்ய இன்று தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ மூன் டெவலப்பர். செல் நம்பர் 9789004688 9150126232. சென்னை விமான நிலையம் அருகில் பல்லாவரம் கிரீன் மஸ்ஜித் பக்கத்தில் குறைந்த வாடகையில் நிறைந்த வசதிகள். மாஸ் டீலக்ஸ் லாட்ஜ், பல்லாவரம், சென்னை. நம்முடைய செயலாளர்கள் ஒருவராக இருக்கின்ற சித்திக் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் இந்த போராட்டத்தில் வந்திருக்கக்கூடிய, இந்த போராட்டத்தை ஆதரித்து வந்திருக்கக்கூடிய, நீதி நியாயத்தை உலகுக்கு உணர்த்த வந்திருக்கக்கூடிய, இங்கு கூறியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த நல்லோன் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதான பெருமையும் என்றும் நின்று நிலையத்தினாக என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் எத்தகைய போராட்டம் என்று நாம் கடந்து வந்த பாதையை நாம் மறந்துவிட. இந்த பாபர் மஸ்ஜிதிற்கான போராட்டம் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்து தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சனை. தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கம் முஸ்லிம் கொண்டே இருக்கிறது. கடந்த முறை காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சிக்கு பின்னால் ஒரு வாக்குறுதிகள் மினிமம் காலம் குறைந்த தட்டிக்கை என்ற அதில் முஸ்லிம்களுக்கான இடம் முஸ்லிம்களுக்கு உண்டான கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவை இல்லமான இடிப்பு சட்டமாக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்தில் நடத்தக்கூடிய நாம் மீட்கும் வரை நம்முடைய விட்டுவிடக் கூடாது. இந்த பாரத இருப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் இவர்கள் 50-60 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்காக திட்டமிட்டினார்கள். ஆட்சி கட்டிலே முன்னே பாபர் மஸ்ஜிதை இடித்து தடமட்டமாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிற்கு பிறகு முஸ்லிம்களிடத்தில் எழுச்சியை முஸ்லிம்கள் நாங்கள் இந்த நாட்டுடைய குடிமக்கள் 3 மக்கள் அல்ல என்று மீறி கொண்டு எழுந்ததற்கு காரணம் இந்த இந்த இருப்பதற்கு தன் பரிவாரால் தொடர்ந்து பல கரைப்பட்டன, தொடர்ந்து பேரணி நடத்தப்பட்டது. அந்த பேரணிகள் எல்லாம் முஸ்லிம் ரத்தத்தின் மீது நடத்தப்பட்டது. முஸ்லிம் மீது என்ன சொன்னாங்க? ரத யாத்திரை நடத்தினார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் கருவடிக்கப்பட்டோம். அப்படி 92 வசனம் இடிக்கப்பட்டு இந்த போராட்டத்தை நாம் நடத்துகின்றோம் என்று சொன்னால் இந்த நடத்தக்கூடிய நாம் ஒருபோதும் இந்த போராட்டத்தை கூடாது. ஏனென்று சொன்னால் விதிப்பதற்கு இலக்கு வைத்தார். ஆனால்
நாம் இன்னும் நிற்கவில்லை. இந்த பாபரமத்தை நீக்கும் வரை நம்முடைய நாம் வாழும் இந்த பாபரமத்தை மீட்க வேண்டும் என்று கூறிவிடுகிறது. கரைபடிந்த ஒரு நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கரைபடிந்த நாளிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுத்து எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ் எம் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தின் நிர்வாக பெருமக்களே, மற்ற இயக்கங்களிலிருந்து நியாயத்திற்காக குரல் கொடுக்க இங்கே வந்து திரண்டு இருக்கின்ற மற்ற இயக்கங்களின் பொறுப்புதாரிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்றைய தினம் இருக்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் எங்களை இந்திய அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை காலம் நீ ஏமாற்றிய போதிலும் நாங்கள் ஏமாறப் போவதில்லை. 20 ஆண்டு என்ன, 200 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் இடத்தை நாங்கள் மீட்காமல் விடமாட்டோம். எங்களுடைய போராட்டம் இருக்கின்றது உண்மைக்கும் பொய்க்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டம். உண்மை எப்பொழுதும் எப்படியும் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நியாயவான்கள் சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாமோ அநீதிக்காக குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் எதற்காக வேண்டி போராடுகின்றோம்? இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பதற்காக. நீ இந்த ஒரு மசூதியை எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் விடப்போவதில்லை. இன்னொரு பக்கம் வருத்தப்பட போவதில்லை. எங்களுக்கு பூமி அனைத்துமே மசூதிதான். மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. நாங்கள் பேருந்திலே பயணம் செல்லும் போது கூட அதை மசூதியாக நாங்கள் தொழக்கூடிய இடமாக ஆக்கி இருக்கின்றோம். கூட எங்களால் வாங்க சொல்லி தொழுக முடியும். ஒரு இல்லத்தை இழைத்து தள்ளிவிட்டால் இந்திய எங்களுக்கு மசூதியாக இருக்கிறது. சகோதரர்கள், நீங்கள் பார்க்கலாம், பிரயாணத்திலே போகக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே இளைஞர் பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் அங்காங்கே தொழுகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த பூமியை எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் மசூதியாக ஆக்கி தந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மசூதியை கயவர்கள் எடுத்து விட்டார்கள். எங்களுடைய நெஞ்சிலே அம்பை ஏறிவிட்டார்கள். ஒருபோதும் ஓய மாட்டோம். உயிர் இருக்கும் வரை எந்த ஒரு நீங்கள் இயக்கத்தில் பாரத்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட தாய்மார்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்சியை சொந்தத்துக்காக வேண்டி தன்னுடைய சுய சேவைக்காக வேண்டியவர்கள் வரவில்லை. தீனுக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள், ஞானத்துக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். யார் யாருக்கெல்லாமோ கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாமோ அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதிச் சடங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டு போடுவதற்கு கூட அறிவிக்கவிட்டது. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இந்த அரசு மரியாதையோடு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய இதயத்தை இடித்தவர்கள். எங்களுடைய மார்க்கம் நாங்கள் பின்பற்றக்கூடிய 400 தலைமை வாங்கிய மசூதியை எடுத்துச் செல்லியவர்கள். அன்று பாபரி மசூதி, இன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய சார்மினார், அதற்கு பக்கத்தில் ஒரு கோவிலை கட்டிக்கொண்டு அதையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்பதாக குத்தரிக்கிறார்கள். ஒருமுறை ஏமாந்து விட்டோம், இனி நாங்கள் ஒருவரும் ஏமாற மாட்டோம். குனியவரும் முட்டாள், குனிய குட்டுவரும் முட்டாள் என்பதை நீங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தோடு நாங்கள் தூய எண்ணத்தோடு போராடுகின்றோம். கண்டிப்பாக இந்த வையகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இறைவன், உங்கள் இறைவனும் எங்களுக்கு வெற்றியை தருவான். நீங்கள் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த மஸ்ஜிதை அதிவிரைவிலே மீட்டித் தரக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.
செய்கூலி செய்தாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ். ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون நமது இன்னும் மனுஷன் கொஞ்சம் தத்துவம் வித்தியாசமானது. எப்படி என்றால், அரசுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றால் லோகத்தில் அனைவரும் இருக்கும்போது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்கள் பகுதியில் கவுன்சிலராக இளைஞருக்கு மத்தியில் எம்ஜிஆர் பகுதி எப்படி இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே கவுன்சிலராக தைரியமான இமாமாக இருந்தால் தெரியும் போட்டியிட்டு ஓரளவுக்கு ஓட்டுகளை வாங்கினார்கள். இப்பொழுது இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் விதமாகவும் டிசம்பர் 6 கண்டனங்களை இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களை ஆய்வாளர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனாலே தனது
கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது ஒரு பகுதியாக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே இந்திய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் கேட்பது ஒன்றே ஒன்றைத்தான். இடிக்கப்பட்ட அந்த கட்டித்தர வேண்டாமலா, அந்த இடத்தை இடநிலத்தில் பொறுத்தவில்லை, அதை நாங்கள் கட்டிக்கொள்கின்றோம் என்பதாக இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளாக இருப்பதை விட, இடிக்கப்பட்ட மசூதி முறைகள் ஒன்றாக இருந்தாலும் அதை தொடர்ந்து 1000 இளைஞர்கள் நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தினத்திலே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்கள் உறவை விட்டு உயிர் பெறுவதற்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பாபர் மசூதியை அன்பானவர்களே, இதற்காக எத்தனை வேண்டுமானால் நாங்கள் வலியுறுத்த தயார். அந்த சொத்தை மீட்பதற்காக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, அதை எங்கள் ஊரை வாசனைகள் வாசனை கண்டிக்கின்றோம் 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 கைது செய் 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 இல்லை காலிகளின் பேசவா காலிகளின் பேசவா நீங்கள் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஆட்சி என்ன ஆட்சி இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.